हरे कृष्णा 21 श्लोक पाकलाम देतं भुक्तावस्वर्गलोकं विशालं क्षीणे पुण्यमर्त्यलोकं विशन्ति एवं द्रियि धर्मम् अनुप्रपन्ना कथा कथं कामकामा लभेन्ते। இப்போ மேல் உலகங்களுக்கு உயர்வு பெறுபவங்க நீண்ட ஆயுளையும் புலனின்பத்திற்கான சிறந்த வசதிகளையும் அனுபவிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அங்கே நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்படுறதில்லை. ஏன்னா புண்ணிய செயல்களின் பலன்கள் தீர்ந்த பிறகு அவங்க திரும்பவும் இந்த பூமிக்கு திருப்பி அனுப்பப்படுவாங்க. வேதாந்த சூத்திரத்தில் தந்துள்ளபடி ஞானத்தின் பக்குவத்தை அடையாதவங்க வேறு விதமாக சொல்லணும்னா எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள தவறியவங்க வாழ்வின் இறுதி நோக்கத்தை அடைவதில் குழப்பமடைந்து மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெறுவதும் திரும்ப அவங்க கீழே வருவதும் இன்னும் சூழலில் அகப்பட்டு தான் இருக்காங்க. அதன் நிலையை இரட்டினத்தில் அமர்ந்திருப்பதை போன்றது தான். சில நேரங்களில் மேலே போகிறாங்க, சில டைம்ஸு கீழே வர்றாங்க. அதாவது இறந்த பின்ன முக்தி அடையாத நிலைக்கு திரும்பவும் அவங்க கீழே மறுபிறப்புங்கிறது இருக்குது. மீண்டும் கீழே வருவதற்கான வாய்ப்பில்லாத ஆன்மீக உலகிற்கு ஏற்றம் பெறுவதற்கு பதிலாக உயர்ந்த லோகத்திலும் தாழ்ந்த லோகத்திலும் பிறப்பு இறப்பின் சுழற்சியில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் இதனோட பொருளேவும். துன்பமயமான இந்த ஜட உலகிற்கு திரும்பாமல் ஆன்மீக உலக அடைந்து ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை பெறுவதுதான் ஒருவருக்கு சால சிறந்ததும் கூட. சொர்க்கலோகத்தில் அதை பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்த்தவுடன் அவங்க திரும்பவும் இந்த மரண உலகத்தில் வருவாங்க. இதே போல தான் புலனின்பதற்காக வேத தர்மத்தை கடைப்பிடிப்பவங்க பிறப்பு இறப்பினை அடைகிறாங்க. 22 ஸ்லோகம் பார்க்கலாம். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாஷதே தேசாம் நித்யாம் யுக்தானாம் யோகசேமம் வகாம்யகம். இப்போ கிருஷ்ண உணர்வில் ஒரு நொடியும் வாழ இயலாதவங்க செவி கொடுத்து கேட்குறது, சொல்கிறது, நினைக்கிறது, பிரார்த்தனை செய்கிறது, வழிபடுதல், பகவானின் தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்கிறது, இதர தொண்டுகளை புரிகிறது, நட்பு வைக்கிறது, பூர்ணமாக பகவானிடம் சரணடைதல் என்னும் பக்தி தொண்டுகளில் ஈடுபட்டு உள்ளதால் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைக்க இயலாதவங்க இருப்பாங்க. மங்களகரமானதும் ஆன்மீக சக்தியால் நிறைந்ததுமான இந்த செயல் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வது தனது ஒரே விருப்பம் எனும் நிலைக்கு பக்தனை தன்னுணர்வில் பக்குவமடைய செய்கிறாங்க. அந்த பக்தன் கஷ்டமில்லாமல் பகவானை அணுகுவாங்க என்பதில் பயமே இல்லை, எந்த ஒரு கேள்வியுமே இல்லை. இதுதான் யோகம் என்று சொல்லப்படுது. பகவானின் கருணையினால் இதே போல பக்தன் ஜட வாழ்விற்கு ஒருபோதும் திரும்புவதும் இல்லை. சேமை என்பது பகவானின் கருணையான பாதுகாப்பினை குறிக்குது. கிருஷ்ண உணர்வை அடைய பக்தனுக்கு அவங்க பூர்ண கிருஷ்ண உணர்வை அடையும் போது துன்பமயமான கண்டுண்ட வாழ்வில் மீண்டும் வீழ்ச்சி அடையாமல் பகவான் அவரை பாதுகாப்பார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.